Hi friends, ஆரி ஒர்க் ஃப்ரீ கோர்ஸில் நம்ம கிளாஸ் 3 வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஆரி ஸ்டாண்டையும் கிளாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த ஆரி ஸ்டாண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்டு போடுறதுக்கு வந்து 4 இடம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது கால் வந்து வைக்கிறதுக்கு. ஸோ நமக்கு இந்த மாதிரி ராடில் வந்து 4 கால் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஒரு நட்டு வந்து இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா வந்து கழட்டி எடுத்துக்கணும். எந்தெந்த ராட் வேணுமோ அந்தந்தோட நட்டு வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா சில டைம் அது சேராமல் கூட போயிடும். அதனால் நான் எல்லாமே வந்து பக்கத்தில் வச்சுக்கிறேன் 4 ராடோடதும். இது உங்களுக்கு யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் கூட கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கால் வந்து ஃபிட் பண்ணும்போது அது கீழே சாஞ்சிட்டே வந்து போச்சு. நீங்கள் இன்னொரு கையில் வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு காலை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எந்த டூல்ஸும் தேவையில்லை. நீங்கள் கையிலேயே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த டூல்ஸுமே வந்து தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது டூல்ஸ் வேணும், அதை வச்சு தான் பண்ணணும் அப்படின்னா ப்ளையர்னு சொல்லுவாங்க, கொரடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, நீங்கள் அதை வச்சு கூட வந்து இந்த நட்டை நல்லா வந்து டைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் இந்த அட்ஜஸ்டபிள் ஃப்ரேம்ஸ்க்கு மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து அப்படியே இந்த பாக்ஸ் ஃப்ரேம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஃபிட்டிங் ப்ராசஸ்லாம் எதுவும் பெருசாக கிடையாது. ஏன் நான் வந்து டூல்ஸ் வச்சும் நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒழுங்காக வந்து அந்த நட்டை வந்து டைட் பண்ணலன்னா ரொம்ப வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும். உங்களால் அதில் ஒர்க் பண்ண முடியாது. நீங்கள் நல்லா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது க்ரிப்பாக நிற்கும். இல்லைனா நீங்கள் கிளாத் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போடும்போது நீங்கள் அங்கேயும் இங்கேயும் அது வந்து ஆடிட்டே இருந்துச்சுன்னா உங்களால் ப்ராப்பராக வந்து அது போட முடியாது. அதனால் எவ்வளோ முடியுதோ நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஹைட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இது வந்து ஷேக் ஆகுது. ஏன்னா நான் நல்லா நட்டை வந்து டைட் பண்ணலை. நார்மலாக நட்டு போட்டதுக்கப்புறம் கையை வச்சு கீழே எல்லா இடத்துலையுமே பிடிச்சி நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்லா ஒரு க்ரிப்பாக இருக்கும். நீங்கள் கையில் வச்சு ஆட்டி பார்த்தீங்கன்னா அது ஷேக் ஆகாது. நீங்கள் ஒவ்வொரு டைம் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இடையில வந்து அது கலண்டு வராமல் இருக்கும், ரொம்ப ஷேக் ஆகாமல் இருக்கும். ஓகே, நான் 4 காலையும் வந்து நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக் ஆகுது. இது எதனாலனா ஒரு கால் மட்டும் ரொம்ப மேலே வந்து இருக்குது. ஸோ 3 கால் மட்டும்தான் சமமாக இருக்குது. ஒரு கால் வந்து கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்குது. ஸோ இதை டைட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் கீழே கமுத்தி போட்டிங்கன்னா அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல அடியில், அது உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹைட்டு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அதை வச்சு லூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பிளாக் கலரில் இருக்க திங்கை வச்சு நான் வந்து லூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் ஹைட் வந்து எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக வரப்போகுது. கீழே இருக்க அந்த பிளாக் கலர் வந்து நான் நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்ப ஆடலை பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஓகே. நீங்கள் 2-3 டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது லூஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம வந்து கிளாத் ஃபிக்ஸிங் வந்து பார்க்கலாம். நீங்கள் பேசிக்காக கற்றுக்கிறனால உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மெட்டீரியல் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு செலவு ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரேஷன் வேஸ்ட் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்துக்கலாம். இல்லை நான் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடையில் பாப்லின் கிளாத்துன்னு ஒரு கிளாத் இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து ரேஷன் வேஸ்ட் தான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது பேசிக் தானே, நீங்கள் பேசிக் ஸ்டிச்சஸ் தான் கற்றுக்க போகிறீங்க. ஸோ எந்த மாதிரி கிளாத் இருந்தாலுமே ஓகே. பட் காட்டன் கிளாத் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கீழே வந்து அந்த இன்னர் ரிங்கை வந்து வச்சதுக்கப்புறம் மேலே வந்து இந்த கிளாத் வந்து போட்டுட்டு நீங்கள் இந்த ஃப்ரேம் வந்து வைங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வந்து போட்டதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் இது வந்து கொஞ்சம் கரெக்டான ப்ரொசீஜராக இருக்கும். நீங்கள் கிளாத் போட்டுட்டு அவுட்டர் ரிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணது அப்படின்னா வெளியே இருக்க கிளாத் இருக்கும் தெரியுமா, மிச்சமாக இருக்க கிளாத் எல்லாமே வந்து நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அப்படி இழுக்கும்போது ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்திங்கன்னா கிளாத் வந்து கிழிஞ்சிரும். ஸோ ரொம்ப ஃபோர்ஸாக இழுக்காமல் மெதுவாக நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அந்த ஓரங்கள் எல்லாம் வந்து நல்லா டைட் ஆகிறது வந்து தெரியும். ஸோ எல்லா சைடுமே இப்படி சுற்றி நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. கை வச்சு அமுத்திக்கோங்க, இல்லைனா வந்து கலந்து வந்துடும். அவுட்டர் ரிங் வந்து கலந்து வந்துடும். நீங்கள் அப்புறம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா அமுத்திட்டு எந்தெந்த சைடில் வேணுமோ அந்தந்த சைடில் ஜென்டலாக வந்து வெளியே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுற வேலை வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் நடுவில் வந்து இப்படி டேப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், லைட்டாக சவுண்ட் வரும், நல்ல க்ரிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். எந்த சைடில் வந்து உங்களுக்கு லூஸாக இருக்க மாதிரி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ அந்த சைடில் மட்டும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கிளாத் ஃபிக்ஸிங் வந்து முடிஞ்சிருச்சு.
அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பேர்ல் ஹெட் பின்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. குண்டூசி இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. இது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம ரிமைனிங் கிளாத்லாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து தொங்கிட்டு இருக்குல்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கையை கீழே வச்சு ஸ்டிச்சஸ் போடும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அந்த டிஸ்டர்பன்ஸை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 4 கால் சொன்னால அந்த காலில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எல்லாமே வந்து நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்க போகிறீங்க. கீழே விழுந்துட்டு இருந்துச்சுன்னா அது நிறைய டைம் என்ன ஆயிரும்னா அழுக்காயிரும். ஏன்னா நம்ம ஒரு ஒர்க்கை ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப அழுக்காயிரும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கிட்டா அந்த இடம்லாம் வந்து அழுக்காக நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த பின் ஏன் வாங்கணும் அப்படின்னா, இது சீக்கிரமாக வந்து கலண்டு வராது. குண்டூசினா நமக்கு வந்து தெரியும், சின்ன சின்னதாக இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதை வாங்கிக்கோங்க. பட் இது வந்து நல்லா செக்யூராக இருக்கும், நீளமாகவும் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பேர்ல் ஹெட் பின்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் வந்து கிடைக்கும், கலர்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து மடித்து அதையும் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நான் 4 சைடுமே வந்து பண்ணிட்டேன். அவ்வளோதான், நமக்கு கிளாத் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் அடுத்த கிளாஸ்லேருந்து எப்படி பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே இது போடலாம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஜிபாரா த எலகன்ஸுங்கிறது வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ். உங்களுக்கு விருப்பம் தான் உங்களோட ப்ராக்டிஸ் பண்ண எல்லா ஒர்க்குமே வந்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.